ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்துறை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு வழியாக எப்படியோ எல்லாரும் சேர்ந்து சமாதானமாயிட்டாங்க. நிலா சமாதானப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோல்டரை சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட வச்சே அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க நிலா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் எல்லாருக்கூடையும் சேர்ந்து சமாதானமாயிட்டாரு. இப்போ நைட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வழக்கம் போல் எழுந்திரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதாவது டீ குடிச்சிட்ருக்காங்க, பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு. அந்த சமயத்தில் நம்ம சேரன் கிச்சனில் சந்தாவை நினச்சி ரொம்ப வருத்தத்தோட டீ போட்டுட்டு இருந்ததை நிலா சோழன் எல்லாரும் கவனிச்சாங்க. அதை கவனிச்சதுனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டாபிக் எடுக்கிறாங்க. அதை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. துப்பாக்கி காட்டி எல்லாம் கூட்டிகிட்டு போடுற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ மோசமானவங்களாக இருக்கணும். சந்தாவை அவங்க கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. அனிஷ் பையாவும் நமக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். அவரும் அன்னைக்கு ஃபோன் பண்ணதோடு சரி திரும்பவும் ஃபோன் பண்ணவே கிடையாது. அங்கே என்ன நிலவரம், எப்படி இருக்காங்க, சந்தா எந்த சூழ்நிலை இருக்காங்க, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, அவரோட ஏற்கனவே வேற அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணனை லவ் பண்ணி இவ்வளோ கல்யாணம் வரைக்கும் வந்து கல்யாண மடையிலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அவங்க அமைதியாவா இருக்காங்க. சந்தாவை அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க, அன்ஷ் பாய் என்ன பண்ணுறாரு, அதை தடுக்கிறாரா, அப்படி எதுவும் நடக்காமல் அந்த பேச்சு எடுக்காமல் இப்போதைக்கு சந்தாவை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்களா, என்னென்னு ஒன்றுமே புரியலையே. நம்ம எப்படி இதை பற்றி யோசிக்காமல் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சோழன் பேசும்போது, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சோழன், இதை பற்றி நம்ம உண்மையிலே யோசிச்சாகணும் அப்படின்றாங்க. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பேசாமல் நானும் சோழனும் அங்கே போய் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்கிறாங்க. சரிதான் பாண்டி நீங்கள் சொல்கிறது, ஆனால் வந்து கூட ஒரு நம்பிக்கையான ஆள் போகணும். அங்கே நீங்கள் அதாவது நீங்கள் நம்பிக்கையான ஆளுன்னு நான் அப்படி எப்படி சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அங்கே போனால் நல்லா வந்து தைரியமாக அவங்கக்கிட்ட பேசணும், சுச்சுவேஷன் எடுத்து சொல்லிட்டு சந்தாவை எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றாங்க. சேரனை கண்டிப்பாக அங்கே வராது, நம்ம அங்கே போகிறோன்னு தெரிஞ்சாலே சேரனை ஒத்துக்காது. அண்ணனுக்கு தெரியாமல் தான் அதனால் நம்ம போகணும். அங்கே போயிட்டு சேரனை வரல அப்படின்னா சேரனை தாண்டி வேறு யார் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க, தைரியமான ஒரு ஆளுன்னா யாரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாண்டியும் வேணான்னா யாரை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கும் போது நிலா அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. நிலா பொண்ணு, அவளை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும், பல்லவனும் சின்ன பையன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நிலாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஓ, நான் அவ்வளோ தைரியமானவளா இல்லையா, என்னை பார்த்தா உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி தெரியுது, என்னை கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு ஆகாதா, ஏன் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா, நான் வந்து அங்கே பேச மாட்டேனா, சோழன் உங்களுடைய பிரச்சனையே நான் அசால்ட்டாக சால்வ் பண்ணியிருக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா, நான் அப்படி இப்படின்னு என்னை பற்றி எப்படி எல்லாமோ பேசுவீங்க, ஆனால் இப்போது கூட்டிகிட்டு போக மாட்டேன்றீங்க, விட்டுட்டு போகிறேன்றீங்க, என்ன தைரியம் உங்களுக்கு, அப்படி இப்படின்னு நிலா கோவப்பட்டு பேசவும் பல்லவனே பயந்துடுறாங்க. ஒரு செகண்ட் சோழன் இருந்துக்கிட்டு எங்க ஒரு நிமிஷங்க, ஏங்க அதுக்கு ஏங்க கண்ணெல்லாம் இப்படி உருட்டி இப்படி கோவப்படுறீங்க, ரொம்ப பயமாக இருக்குங்க, வேண்டாங்க, உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட கோவம் வருமா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. பின்ன என்ன அப்படின்றாங்க. சரிங்க சரி, நீங்களும் நானுமே போவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அப்படி வாங்க வலிக்கு அப்படின்னு. பாண்டி நீங்கள் தான் வீட்டில் அண்ணன் எப்படியாச்சும் சொல்லி சமாளிக்கணும் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்லி சமாளிக்க முடியும், முக்கியமாக நீங்கள் சோழன் கூட போகிறீங்க, சோழன் மட்டும் போனாவாச்சும் பரவாயில்ல, எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருக்கா, அதாவது சவாரிக்கு போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சேன்னா நீங்களும் கூட போகிறீங்க, நீங்கள் பீகாருக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் அண்ணனை எப்படி சமாளிக்கிறது, எப்படியும் போயிட்டு வர 2 நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏண்டா நானும் நிலாவும் போயிருக்கோன்னு சொன்னால் அண்ணா நம்பாதாடா அப்படின்றாங்க. எப்படிடா நம்ம அண்ணன், இவங்க உங்க கூட வராங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்ப மாட்டாங்களே, அதுவும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியில் போகிறீங்கன்னாவா எப்படி ஆச்சரியமான ஒரு விஷயமே, அண்ணன் இதை நம்பாது, எனக்கு பிளான் தெரியும், நீங்கள் பீகாருக்கு போகிறீங்க சரி ஓகே நான் ஒத்துப்பேன், ஆனால் அண்ணன் அதை வேறு மைண்ட் செட்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. ஏன்னா அண்ணன் புரிஞ்சிக்குமா இல்லை நீயே யோசிச்சு இப்படி சொல்கிறியா, அண்ணன் கூட நான் நிலா கூட போகிறேன்னு சொன்னால் இவ்வளோ யோசிக்காதரா, ஆனால் நீ இருக்கிற பாரு அப்படின்றாங்க. அதெல்லாம் பரவாயில்ல சொல்லி சமாளிடா அப்படின்றாங்க. ஏங்க அதெல்லாம் நானே அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, உடனே அடிச்சுக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற சண்டை எப்போ தான் போகுமோ தெரியல, எதுக்கு எடுத்தாலும் எதை வச்சாச்சும் ஒரு சண்டை போடுறீங்க, அண்ணன் தம்பிங்கிற மாதிரியா இருக்கீங்க, நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க, ஆள் தான் வளர்ந்துருக்கீங்களே தவிர 2 பேருக்குமே சரி சுத்தமாக அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு போயிடுறாங்க. பல்லவனுக்கு வருது பாருங்கள், நிலா போனதுக்கு அப்புறமா சிரிப்பு விழுக்கு சிரிக்கிறாங்க. ஏன்னா அன்னிக்கிட்ட ஏன்னே இவ்வளோ அசிங்கப்படுறீங்க, பேசாமல் அமைதியாக இருக்கலாம்ல, தேவையில்லாமல் 2 பேரும் சண்டை போடுறீங்க, நானே சின்ன பையனா நீங்கள் எது சொன்னாலே அமைதியாக விட்டுட்டு போயிடுறவங்க கூட எதுவும் பேசுறதில்ல, ஆனால் நீங்கள் இருக்கு பாருங்க
உண்மையிலே அண்ணி முன்னாடி சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டு எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல்லவன் ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. நக்கலை பார்த்தியாடா இவனுக்கு போடுறா ரெண்டு அப்படின்னு பல்லவனை பிடிச்சி மடக்கி குத்திக்கிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சேரன் அப்போ தான் அவரோட வேலையை முடிச்சுட்டு பின் சைடு இருந்து வீட்டுக்குள்ளே வராங்க. சைட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது நிலா இருந்துக்கிட்டு அண்ணா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணா அப்படின்றாங்க. சொல்லுப்பா நிலா என்ன விஷயம் அப்படின்றாங்க. இல்லைண்ணே இன்னும் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணல, இப்போவும் வீட்டில் இருக்க போர் தானே அடிக்குது, இப்போ வெயில் டைம் வேறு, அதானே நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லுப்பா அப்படின்றாங்க. இல்லைண்ணே திரும்பவும் நானும் சொல்லணும் வெளியே போயிட்டு வரலான்னு இருக்கோம் ஒரு 2 நாள் அப்படின்றாங்க. இதுக்கேப்பா என்கிட்ட கேட்டுட்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்றாங்க. இல்லைண்ணா உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்ல, நானும் சொல்லணும் ஒரு 2 நாள் அப்படியே வெயிலில் வெளியில் போயிட்டு வரலான்னு இருக்கோம், ஜில்லுன்னு எங்கேயாச்சும் கொடைக்கானல் இல்லை குற்றாலத்துக்கு இந்த மாதிரி போயிட்டு வரலான்னு இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்னப்பா போயிட்டு வா சோளா, பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு விட நிலாவை 2 பேரும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்றாங்க. சரிண்ணே இன்னைக்கு கிளம்புறோம் அதாண்ணா அப்படின்றாங்க. இப்போவே போகிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாண்ணே இப்போவே போகிறோம் அப்படின்றாங்க. சரிப்பா அப்போ 2 நாள் வேணாம், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட 3 நாள் ஏற்கனவே போனீங்களா அந்த மாதிரி போய் 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கப்பா, அதானப்பா எனக்கு வேணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இதே மாதிரி எப்பயும் ஒத்துமையாக இருக்கணும்ப்பா, போயிட்டு வாங்க சோளா கூட்டிகிட்டு போயிட்டு வாடா அப்படின்றாங்க. சரிண்ணா நான் நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாருமே ஒரு நிமிஷம் நிலா இப்படி கேட்கும்போது அதிர்ச்சி தான் ஆனாங்க. நான் நிலா எதுக்காக சொல்கிறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சோழன் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு சரின்னு நான் சைட்டுக்கு கிளம்புறேன், பார்த்து போயிட்டு வாங்கப்பா, நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு அவங்க போனதுக்கு அப்புறமா தான் என்னங்க நீங்கள் பீகாருக்கு போகிறத இப்படி நைஸாக நாம் ஊர் சுற்ற போகிறேன்ற மாதிரி அண்ணன்கிட்ட சொல்லிட்டீங்க, அண்ணன் வேறு இதனால் பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லவும் பின்ன அண்ணன் நீங்களும் நானும் ஒன்றா போகிறோன்னா வேண்டாம் நான் சொல்ல போகிறாரு, அண்ணன்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாது ஆனால் சொல்லிவிட்டு அண்ணனுக்கு தெரியாமல் போகணும், அதானே அதான் இப்படி என்னோடய பிளான் எப்படி இருக்குது அப்படின்னவும் சூப்பர் பிளானுங்க, ஆனால் ஒன்றுங்க என்னை மட்டும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்வீங்க திட்டுவீங்க, நான் பொய் சொன்னாலே அப்படி கோவப்படுவீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்களா என் கூட சேர்ந்து உங்களுக்கும் பொய் சொல்கிற குணம் ஒட்டிக்கிச்சு அப்படின்னவும் நிலா அதை யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் இல்லை முதல்ல நான் உங்கள் மேலே கோவப்பட்டேன், ஆனால் இப்போ எனக்கே பொய் சொல்கிறது சகஜமாக வருது இல்லை, எல்லாம் உங்களால் தான் உங்கள் கூட சேர்ந்ததுனால தான் அப்படின்னு நிலா கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க. முதல்ல ஆமா இல்லைன்னதும் ஒரு நிமிஷம் சோழன் சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் நிலா அப்படி சொல்லிட்டு போனதும் பல்ப் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு பாண்டியும் பல்லவன் முன்னாடியும். அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. என்னடா காலையிலேருந்து மாற்றி மாற்றி கலாய்க்கிறீங்களா எல்லாரும், இப்போ என்ன சொல்லிட்டா நிலா அப்படி சிரிக்கிறீங்க, போங்கடா போங்க, நாளைக்கு உங்களுக்கும் கல்யாணம்னு ஒன்று நடக்கும், அப்போ பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிட்டு முழிப்பீங்கல்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன்டா, முதல்ல அண்ணனுக்கு நடக்கட்டும், அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அண்ணன் இந்த மாதிரி அவஸ்தைப்படுறத நான் பார்க்குறேன், அப்போ தான் அண்ணனுக்கும் என் கஷ்டம் என்னன்னு புரியும், சும்மா நிலாவை புரிஞ்சுக்கோ, நிலா கூட சேர்ந்து சந்தோஷமாக இரு, நிலாவை கோவப்படுத்தாத, நிலா அப்படி தான் பேசும், நிலாவை இந்த வீட்டில் இருக்கவை இப்படியெல்லாம் சொல்கிறீங்கள, நல்ல பின்ன உங்களுக்கும் கல்யாணம் ஆகும், அப்போ உங்கள் பொண்டாட்டிங்க பேசும்போது உங்களுக்கு தெரியும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, அந்த தாலின்ற ஒரு லைசன்ஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதை கட்டிட்டோம் அப்புறம் அதுலேருந்து வெளியிலே வர முடியாது, அதனால் நீங்கள் என்னெல்லாம் அவஸ்தைப்பட போகிறீங்களோ நானும் பார்க்க தானே போகிறேன், சிரிக்கிறீங்களா சிரிங்க, அந்த லைசன்ஸ் எல்லாருக்குமே உண்டு, ஒரு நாள் நீங்களும் அதை ஒருத்தி கழுத்தில் போடுவீங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சோழன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ பாண்டி யோசிக்கவும் உடனே பல்லவன் இருந்துக்கிட்டு அண்ணனே என்னண்ணே ரொம்ப யோசிக்கிறியா, ஏற்கனவே வானத்தி எப்போவே சமாளிக்க முடியல, இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்து நாம் எங்கடா கல்யாணம் பண்ணிக்கிறதா வேணாவா வானத்தி ஏன்னு யோசிக்கிறியாண்ணே, கண்டிப்பாக வேணாண்ணே, சோழனை சொன்ன மாதிரி அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்காத, அப்புறம் சேரனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படும், ஏன் வானத்திக்கு தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக கோவப்படணும், அண்ணன் சும்மா சொல்லிட்டு போகுது, நீ விடுன அப்படியெல்லாம் நடக்காது, வானத்தி உங்ககிட்ட கோவப்பட மாட்டாங்க, புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு சண்டைலாம் வராது, சோழனை பண்ணுறது தான் அன்றைக்கி பிடிக்கல, அதான் அண்ணன் எது பண்ணாலும் அன்றைக்கி பிடிக்காம அன்றைக்கி கோவப்படுது, ஆனால் நீங்கள் அப்படி இல்லைண்ணே, நீங்கள் வானத்தை புரிஞ்சு நடந்துப்பீங்க, கண்டிப்பாக கோவம் வராது, போங்கண்ணே போங்க நிறைய யோசிக்காதீங்க அப்படின்னு பல்லவன் சொன்னதுக்கு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு கிளம்புறேன், நிலாக்கிட்டேயும் சோழன்கிட்டையும் சொல்லிட்டு பார்த்து போயிட்டு எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு கடைக்கு போயிடுறாரு. பல்லவன் நாங்கள் போயிட்டு வரோம், நிலாவும் நம்ம சோழனும் கிளம்பும்போது சரி நீ பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துடா அண்ணங்கிட்ட போய் வர வாழ்க்கை ஏதாச்சும் உளறி வைக்காதா அப்படின்றாங்க. போனேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க.
என்னதான் பல்லவன் சொன்னதை கேட்டு பாண்டி அங்கிருந்து போனாலும் அவருக்கு ஒரு யோசனை. ஆனால் சோழன் சொல்கிறது உண்மைதான் போல இருக்கே, வானதி நம்மளை இப்போவே புரட்டி எடுக்கிறா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நிலமை அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த பல்லவன் ஏதோ நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி சொல்லிட்டான் போல இருக்குது அப்படின்னு பாண்டி இதை நினச்சிக்கிட்டே தான் போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நடேசன் போகும்போது கரெக்டாக வராரு. வரும்போது அவர்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சோழன் சொன்னதுனால நிலா எதுவுமே சொல்லாமல் நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிட்டு வரோம் அங்கிள் அப்படின்றாங்க. என்னம்மா டூர் கிளம்பிட்டிங்களா திரும்பவும்? சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அங்கிள் போயிட்டு வரும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புவோம். பரவாயில்லையே, மருமக சோழனை நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டா. உண்மையிலே அந்த பையனுக்கு ஏற்ற பொண்ணு நிலா மட்டும்தான். அவன் வாழ்த்தனத்துக்கும் அவன் குறும்புத்தனத்துக்கும் அவன் பண்ணுற சேட்டைக்கும் தப்புக்கும் கரெக்டான ஆள் நிலா மட்டும்தான் அப்படின்னு நடேசன் நினச்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளும் நிலா மட்டும்தான். அவங்களே அவங்கவுங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த நிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக தேர்ந்தெடுத்துக்கிட்டா இந்த வீடு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நடேசன் நினச்சிக்கிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. இன்னொரு சைடு பல்லவன் வீட்டில் இருக்காங்க. வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப நாள் கழித்து காயத்ரி கிட்டேருந்து நம்ம பல்லவனுக்கு மெசேஜ் வருது. பல்லவன் அந்த மெசேஜை எடுத்து பார்த்துட்டு என்ன இப்போ நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இவ ஃபோன் பண்ணுறா, அதாவது மெசேஜ் பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்போ தான் என்னமா இருக்கும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்த்தா, ஹை பல்லவா எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்றாங்க. ரிப்ளை மெசேஜ் பண்ணாத உடனே ஏன் ரிப்ளை மெசேஜ் பண்ண மாட்டியா, நம்ம பேசிக்க கூடாதுன்னு தானே சொன்னோம், அதுக்காக எப்பயாச்சும் ஒரு தடவை எப்படி இருக்கான்னு கூட கேட்கக்கூடாதா, அதனால தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா, நீ சொன்ன மாதிரி நம்ம நல்லா படிப்போம், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் அவங்க மெசேஜ் பண்ணவும், நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா எப்படி இருக்கா அப்படின்னு நார்மலாக மெசேஜ் பண்ணிவிட்டு பல்லவனும் வச்சுட்டு அவன் அமைதியாக படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ காயத்ரியும் வந்து அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு பல்லவன் சொன்ன மாதிரி அவங்களும் வந்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கள் நிலா சோழன் போயிட்டுருக்காங்க. போகும்போது நம்ம சோழன் வந்துட்டு நிலா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுகிட்டே போகிறாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சோழன் அப்படின்னு, ரொம்ப தூரம் போகிறோம் எதாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. என்னத்தை வாங்குறது, போதும் நடங்க சோழன், நீங்கள் ஏற்கனவே போதுன்ற அளவுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, என்ன வழக்கத்துக்கு மாற ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை இருக்காதங்க பெண்ணை, எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை நான் மட்டும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நிற்க மாட்டேனா அப்படின்றாங்க. இல்லை முதல்லலாம் என்னையே நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் மேலேயே கோவப்பட்டு பேசுவீங்க, என் வீட்டு ஆளுங்க எல்லாரும் எனக்காக நிற்பாங்க, இப்போ நீங்கள் நிற்கும் போது தாங்க அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக இந்த விஷயத்தை பற்றி சோழன் பேசிகிட்டே போயிட்டுருக்காரு. இன்னொரு சைடு அங்கே பீகாரில் இவங்க எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சி சந்தாவை பார்த்து பேசணும், அவங்க வீட்டாளுங்க கிட்ட பேசி சந்தாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பீகாருக்கு போகணுன்னு கிளம்புறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போய் 1 நாள் 2 நாள் அங்கே சந்தாவுக்கு டைம் கொடுத்தாங்க. டைம் கொடுத்தும் சந்தா இதுக்கு மேலேயும் கேட்குறதா கிடையாது. அது ஆல்ரெடி கூட்டிகிட்டு போன உடனே இப்படி வந்து என்ன ஏமாற்றிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேறொரு பையனை அங்கே கல்யாணம் பண்ணிக்க இருந்தார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி விசாரிச்சதுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நம்ம சந்தா சொல்ல கிடையாது, அனுஷும் சொல்ல கிடையாது. இவரும் கூட சேர்ந்து சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்ததுனால சந்தா கிட்டே அவரை நெடுங்க விடாமல் தூரமாகவே அவர் வச்சிருக்காரு. இப்போது சந்தா வந்து அவருடைய மாமா கஸ்டடியில் தான் இருக்காங்க. நீ என்னை இன்னும் 2 நாள் உனக்கு டைம் யோசிச்சு முடிவெடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் டைம் கொடுத்தாரு. ஆனால் சந்தா எதுவும் ஒரு பதிலுமே சொல்லாததுனால இப்போது அவர் பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவங்க வீட்டில் சந்தாவுடைய வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து இப்படி தான் அவங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் இன்னைக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இருந்துக்கிட்டு இன்றைக்கே உடனே நான் எப்படி 1 நாளாச்சும் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே உன் பொண்ணுக்கு 2 நாள் டைம் கொடுத்தாச்சு, என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே இல்லைன்னு கூட சொல்லவே இல்லை, அப்படி இருக்கிறப்போ எப்படி அப்படின்றாங்க. நாளைக்கு காலையில் நல்ல நேரத்துலையாச்சும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. சந்தாவுடைய அப்பா அம்மா சந்தா வந்து இதில் விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு, நான் வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் சேரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கோவப்பட்டு சந்தாவை அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவருடைய அப்பா அம்மா இருந்துட்டு அடிக்க விட மாட்டேன்றாங்க. நாங்கள் சொல்கிறத கேளு, ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறா, எதுக்கு நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, இவர்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவங்ககிட்ட இருக்குது, வசதி இல்லையா, அழகு இல்லையா, பணம் இல்லையா, என்ன இல்லை, வேணாம் சொல்லுனா கேளு, நாளைக்கு காலையில் நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, நமக்கு வேறு ஆளுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாது போங்க, அவன் மனசை நான் மாற்றி வைக்கிறேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர்
அவரும் சரின்னு சொல்லிட்டு இதனால் உங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே அனுஷை வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அதுவும் அவருடைய மாமா கஸ்டடியிலேயே. எவ்வளோ தைரியம் இருந்தால் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேறொரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி இப்போ பார்ப்பேன். நாளைக்கு எனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம், உன்னால் என்ன பண்ண முடியும், தடுக்க முடியுமா? இல்லை அன்னைக்கு மடமேடையில் உட்காந்துட்டு இருந்தானே அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர வைக்க முடியுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? நாளைக்கு காலையில் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறான், அதையும் நீ வேடிக்கை பார்த்துட்டே இரு அப்படின்னு அந்த ரூம்குள்ளேயே அவரை அடைச்சி வச்சுட்டு அவருங்க வந்து அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இதை கேட்ட இடத்துலேருந்தே ரொம்ப அனுஷ் வந்து பயப்படுறாரு. இப்போ சேரன் பையாவுக்கு நம்ம ஃபோன் பண்ணி இன்ஃபார்மும் பண்ண முடியாது. சந்தா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட நிலைமை என்ன ஆகுனதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. தினம் தினம் கஷ்டப்படுவா. அவர் சரியில்லை, குடிக்காரர். அதையும் தாண்டி சந்தாவுக்கு அவர் சுத்தமாக பிடிக்காத ஒருத்தரோட எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? சேரன் பையாவை எந்த அளவுக்கு சந்தா விரும்பினா, அப்படி இருக்கிறப்போ மணமேடை வரைக்கும் போய் இந்த கல்யாணம் நின்று போய் வேறொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தாவுடைய மனசு எந்த அளவுக்கு பாடுபடும்? இப்போ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலை கைதியாகவும் இருக்கும். இப்போ நாளைக்கு காலையில் சந்தாவுக்கு கல்யாணம் வேறையா? இந்த விஷயம் தெரிஞ்சால் சேரன் பையா ஒடிஞ்சு போயிடுவார். என்ன பண்ணுறது? சேரன் பையாவுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக சந்தா உங்களுக்கு தான் சொல்லிட்டு. இப்போ இப்படி ஆச்சுன்னா அவரும் உடஞ்சி போயிடுவார், சந்தாவும் உடஞ்சி போயிடுவாருன்னு அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு சைடு இங்கே சோழனும் நிலாவும் கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுமே வந்து நாளைக்கு காலையிலக்குள்ளே பீகார் வந்து ரீச் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அதுக்கு தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாகவே இவங்க 2 பேரும் கிளம்பியிருக்காங்க. ஸோ இப்போது அவர் சமயம் பார்த்து எப்படியாச்சும் அனிஷ் வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க ஆட்களோட ஃபோன் வந்து சார்ஜர் போட்டு வச்சுருக்காங்க. அதை எடுத்து வந்து அதுலேருந்து வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம சேரன் பையாவுக்கு தான் முதல்ல கால் பண்ணுறாரு. அவர் சைட்டில் வேலையாக இருக்கிறதுனால ஃபோன் எடுக்கிறது கிடையாது. ஸோ அவர் வச்சுட்டு வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்காரு. இப்போது வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழனுக்கு கால் பண்ண உடனே ஏதோ புது நம்பராக இருக்குன்னு சோழன் பார்க்குறாரு. எடுத்து பேசுங்க சோழன், ஃபோன் அடிக்குதுல்ல, யாரை வேணால் இருக்கலாம்ல, எடுங்க அப்படின்னு உடனே ஹலோ யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபோன் அட்டன் பண்ணி பேசும்போது ஹலோ சோழன் பையா, நான் தான் சேரன் பையா, அதாவது அனுஷ் பையா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் பையாவுக்கு கால் பண்ண எடுக்கலாம் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் அனுஷ் பையா, உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். என்ன நடக்குதாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லவும் பையா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் இவங்க கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். நான் சந்தாவை வேறொருத்தருக்கு, அதாவது சேரன் பையாவுக்கு இங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு வராமல் பீகார் கூட்டிகிட்டு வராமல் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்ததுனால என்னை வந்து அவங்க தனியாக அடைச்சி வச்சுருக்காங்க, சந்தாவை வேறு இடத்துல வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தாவுக்கு அவருக்கும் கல்யாணன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பையா, இங்கே நான் மாட்டிக்கிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல. எங்கள் அப்பா அம்மாவும் ஸோ சந்தாவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் வற்புறுத்துறாங்க. நான் இங்கே ரூமில் லாக் ஆகி கிடக்கேன், என்னவும் என்னால் பண்ண முடியல. உங்ககிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் கல்யாணன்ற மாதிரி பேசுகிறாங்க சோழன் பையா, எப்படியாச்சும் வந்து சந்தாவை கூட்டிகிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு. சந்தா வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு உறுதியாக இருக்கா. சேரன் பையா தான் அவர் வேணும்னு பிடிவாதமாக இருக்கா. அவன் மனசு யாராலையும் மாற்ற முடியாது. சப்போஸ் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு கூட என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் பையா வேகமாக விஷயத்த சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது பையா, நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அனுஷ் பையா ஒரே நிமிஷம் உங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்லிவிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேகமாக அட்ரஸ் சொல்லிவிட்டு சரி நான் வைக்கிறேன் பையான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ இவர் இவ்வளோ அவசரமாக பேசுறதுனால ஸோ ஃபோன் நம்பர் அட்ரஸையும் நோட் பண்ண முடியாதுன்னு சோழன் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அவர் சொல்கிற அட்ரஸ்ஸு அவர் பேசின எல்லாத்தையுமே முழுசாக ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. என்னாச்சு சோழன், ஏன் ரொம்ப பயந்துகிட்டே பேசுனீங்க, என்னாச்சு அப்படின்னவும், ஏங்க நம்ம நினச்சதை விட அங்கே மோசமாகவே நடந்துட்டுருக்குங்க, அவங்க உண்மையிலே ரவுடி குடும்பம் மாதிரி தான் தெரியுது அப்படின்றாங்க. என்னாச்சு சோழன் அப்படின்னவும், சந்தாவை 2 நாள் டைம் கொடுத்து பார்த்துருக்காரு. சந்தா இந்த கல்யாணத்துக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க அவருடைய மாமாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலான உடனே நாளைக்கு காலையில் அவருக்கும் சந்தாவுக்கும் கல்யாணன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாம். அனுஷ் பையா லாக் ஆகிருக்காராம். சந்தாவுக்கு அனுஷ் பையா சப்போர்ட் பண்ணதுனால அவரை வந்து அடைச்சி வச்சுட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா அந்த குடும்பத்தில் அவர் மட்டும் தான் எதிராக இருக்காரு. அவர் அப்பா அம்மா எல்லாமே அவருடைய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்களாம். அதனால சந்தாவும் ரொம்ப பயந்து போயிருக்காங்களாம். எப்படியாச்சும் இங்கேருந்து சந்தாவை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு அனுஷ் பையா ஃபோன் பண்ணி வேகமாக சொல்கிறாரு. அதுவும் வேறு யாரோட ஃபோனில் தான் சொல்கிறாரு போல இருக்கு. அவர் லாக் ஆகிருக்காருன்னு நல்லா புரியுதுங்க. அவர் அடைச்சி
வச்சிருக்காரு போல இருக்குது அப்படின்னு சோழன் சொன்னவும், சோழன் என்ன நம்ம நினச்சதை விட மோசமாக இருக்குது நிலமை, இப்போ நம்ம அங்கே போகிறது நல்லதாக போச்சு, சீக்கிரமாக நம்ம அங்கே போயே ஆகணும், அவருடைய மாமாவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கவே விடக்கூடாது, தடுக்கணும், அதை தடுத்து நிறுத்தணும், எப்படியாச்சும் சந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அவர் நிலா வந்து சொல்லவும், கண்டிப்பாங்க என் அண்ணன் ஆசைப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்காமல் விடவே மாட்டேன், எத்தனை தடவை என் அண்ணன் ஏமாறுவார், அதுவும் சந்தா பிடிச்சி போய் என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வந்து நின்னாங்க, இப்படி இருந்தும் எப்படி அவங்க தூக்கிட்டு போக மனசு வந்து, இந்த தடவை என்ன ஆனாலும் சரி அண்ணன் ஆசைப்பட்ட பொண்ணை அடித்து உதச்சி எப்படியாச்சும் அவங்க கிட்ட, அதாவது வர்றவங்களை எல்லாரும் அடித்து உதச்சி சந்தாவை நான் கூட்டிகிட்டு வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகுவேன், இது இந்த சோழனுடைய சபதம் அப்படின்ற மாதிரி சோழன் பயங்கர வெறியோடு அங்கே போயிட்டுருக்காரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சோழன் சொன்னதை செஞ்சு காட்டுவாரா அப்படின்றத வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.